ஹலோ கைஸ், வெல்கம் டு சென்னை ஜோன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். லைக் இந்த வின்டர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல வி ஆல்ரெடி நோ தட் சென்னை யூனிவர்சிட்டியோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குன்றது வி டெஃபினெட்லி நோ. ஸோ சென்னை எஃப்சி இந்தந்த பிளேயர்ஸை டார்கெட் பண்ணா, இல்லை இந்த பிளேயர்ஸ் வந்து வின்டர் இன்டர்நேஷனலோட சைன் பண்ணாங்கன்னா நமக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும் அண்ட் வில் பெனிஃபிட் அஸ் மோர். லைக் பிளேயர்ஸ் லைக் நம்ம வந்து சும்மா பேருக்கு பிளேயர் சைன் பண்ணாம பிளேயர்ஸ் ஹூ வில் கிரியேட் அ பிக் இம்பாக்ட், அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து we four of them picked four positions and each of them picked each player in four different positions அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒருத்தரும் நாலு பேரை வந்து லைக் நாங்க ஒருத்தரா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தி வந்து லைனா ஒன்று பார்ப்போம். ஸோ அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ யூ ஃபீல்ன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. லெட் அஸ் see and let us start with goalkeepers. ஸோ ஓகே, ஸோ கோல் கீப்பர் ஃபர்ஸ்ட் அந்த நேம் எந்த இதுல இருக்கோ அப்படியே பேசிடலாம். குகன் ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்களே பேசி. ஓகே ஃபர்ஸ்ட் கோல் நம்ம தேவ்ஜித் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல கோல் கீப்பர் வேணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. பட் யாரு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிக்கும் போது ஆல்ரெடி ஐஎஸ்எல்ல ப்ரூவ் பண்ண ஒரு கோல் கீப்பரா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படி யோசிச்சு யாரு அவைலபிளா இருக்காங்க, யாரு இன்னும் பிளே பண்ணாம இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது வந்து தீரஜ் சிங் தான். தீரஜ் சிங் அவர் வந்து ஒரு 1 or 2 years முன்னாடி எஃப்சி கோவால வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்ப வந்து அவர் வந்து அவர் வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரு. பட் என்ன ரீசனால அவர் வந்து வெளியே இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. மேபி இவரோட அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனாலே இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து நமக்கு கிடைச்சா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மெயினா நான் தீரஜ் சிங்கை சூஸ் பண்ணதுக்கான காரணமே ஆல்ரெடி ஐஎஸ்எல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரி வந்து ஷார்ட்டை வந்து ஸ்டாப் பண்றது நான் வந்து வேற யாருமே பார்க்கல. ஒவ்வொரு ஷார்ட்டையும் அவர் பிளாக் பண்ற விதமா இருக்கட்டும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ற விதமா இருக்கட்டும், நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுவும் இல்லாம அவர் வந்து ஐ திங்க் ஏஎஃப்சி ஆடும்போது அதுல டீம் ஆஃப் தி சீசன் அப்படின்னு கூட வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏஎஃப்சின்னு ஆடினாங்க, சரியா ஞாபகம் இல்லை. பட் அதுல வந்து டீம் ஆஃப் தி சீசன்ல கூட வந்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேலிபர் உள்ள பிளேயர் நமக்கு வந்தா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம அவருக்கு 23 ஏஜஸ் தான் ஆகுது. ஸோ ஒரு யங்ஸ்டர் வந்தா நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை ஜோன். ஸோ கோல் கீப்பர் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சென்னை எஃப்சி இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபருக்கு போவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து என்னோட பிக் இருந்துச்சு. என் பிக் யாருன்னா வந்து மோகன் பகானோட செகண்டரி கீப்பரா இருக்கிற ஆர்ஷேக் பத்தி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். பட் ஆர்ஷேக் வந்து ஒரு யங்கான ஒரு குட் கோல் கீப்பர் வித் அவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 188 சென்டிமீட்டர். ஏடிஎம் மோகன் பகானுக்காக டோட்டலா 9 மேட்ச் ஆடி இருக்காரு. 9 மேட்ச்ல வெறும் 5 கோல் தான் கன்சிடர் பண்ணாரு. அதுல 2 கிளீன் ஷீட் வச்சிருக்காரு. முக்கியமா வந்து ஏடிகேவோட அகாடமில இருந்து க்ரோவன் ஆன ஒரு ரா டேலண்ட். பட் இப்ப மோகன் பகான் வந்து எப்படி இருக்காங்க, டீம் எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்க டீம் ஃபுல்லா ஸ்டார்ஸா இருக்காங்க. முக்கியமா கோல் கீப்பிங்ல வந்து விஷால் கேத்னு ரொம்ப ஒரு பெரிய கோல் கீப்பர் இருக்கனால அக்ஷய்கோட சான்சஸ் ஒரு ஸ்டார்டரா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் வந்து அவரை மாதிரி ஒரு ரா டேலண்ட் வந்து பெஞ்ச்ல இருக்கிறது வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. ஸோ அவர் வந்து சென்னை எஃப்சிக்கு வந்தாருன்னா ஹி வில் பி அ ரைட் சாய்ஸ் டு பி அ ஸ்டார்டர். ஏன்னா அவருக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்கு. அவரோட கேமோட ஹைலைட்ஸ் எடுத்து பாருங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பா ஹி இஸ் அ குட் பிக் இஃப் சென்னை கோ ஃபார் ஹிம். ஒரு நல்ல ஒரு யங் கீப்பர், நல்ல ஹைட் உள்ள கீப்பர், கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். மியூட்ல இருக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நானே சொல்றேன். ஸோ நான் ஏன் வந்து லைக் கம்பேர் டு அது அதர் 3 பேர் எடுத்ததுக்கும் வந்து ஏன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு
ஓல்ட் ஏஜ் கீப்பரா இருக்கும். மற்ற எல்லாருமே எடுத்தது வந்து 23, 21, 22ன்ற மாதிரி எடுத்திருப்பீங்க. பட் வை ஐ பர்சனலி சோஸ் someone above 30 and who is lot experience, who has got a lot of experience in the name of Rakshit Dagar. அவர் பேர் வந்து ரக்ஷித் தாகார். In case if anybody doesn't know, his name is Rakshit Dagar. அவர் வந்து கோகுலம் கேரளா எஃப்சி கூட 2021-22 சீசன்ல வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச ஒரு கோல் கீப்பர். அண்ட் அவரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் மோர் தென் டேவ்ஜித். அண்ட் லைக் இப்போ நம்ம டீம்ல இருக்கிற சமிக் மித்ராக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வருவாரு. பட் ஏன் பர்டிகுலர் ரக்ஷித் தாகர் அண்ட் வை நாட் சம் அதர் கோல் கீப்பர் அப்படின்னா, பிகாஸ் நம்ம சென்னை எஃப்சி வந்து லைக் இவங்களை தான் கொண்டு வருவாங்க, லைக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஸோ வி கேன் பிரிங் ரக்ஷித் தாகர். ரீசன் இஸ் ஃபர்ஸ்ட் திங் வந்து அவருக்கு சான்ஸ் இல்லை, சுத்தமா சான்ஸ் இல்லை. டிபி ரேனேஷ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட், is definitely going to start. And அப்படி இல்லைன்னா விஷால் யாதவ் மேபி சான்ஸ் கிடைக்கலாம், பட் ரக்ஷித் தாகர் இஸ் நாட் கெட்டிங் எனி சான்சஸ் தேர். ஸோ அப்படி இருக்க சொல்ல வந்து வி கேன் பிக் ஹிம் அண்ட் இஸ் ரியலி குட். அவரோட வந்து 2021-22 ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2021-22 ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த டாப் கோல் கீப்பர்ஸோட ஸ்டாட்ஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாப் 2ல வந்து இவர் இருப்பார். ஃபர்ஸ்ட் இல்லாம அந்த செகண்ட் பொசிஷன்ல அவர் இருப்பாரு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து he is good actually. So அப்படி இருக்க சொல்ல ஒரு கமாண்டிங் ஃப்ரம் த பேக்கா இருக்கணும். shouldn't be just saving goals and like, so கொஞ்சம் கமாண்டிங் ஃப்ரம் த பேக்கா who can guide the team if needed ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல தான் வந்து I have chose ரக்ஷித் தாகர் and his reflexes are good. He can help Chennai FC to create more impact. And next Sham bro. லைக் என்னோட சாய்ஸ் வந்துட்டு நிமாஸ் ப்ரோ சொன்ன மாதிரியே தான். அண்ட் நான் ஒரு ஜம்ஷெட்பூர் கீப்பர் தான் போயிருக்கேன், விஷால் யாதவ். விஷால் யாதவ் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னா வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் சீசன் லைக் 2021-22 சீசன் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் சீசன். அந்த கேம் அந்த சீசன் எந்த கேமும் ஆடல, பட் அந்த ஸ்குவாட்ல இருந்தாரு. அந்த சீசன் தான் வந்துட்டு ஒவன் காயில் ஜம்ஷெட்பூர்ல இருந்தாரு. ஒவன் காயில் ஷீல்டு அடிச்ச சீசன் அதுதான். ஸோ அந்த சீசன்ல வந்துட்டு விஷால் யாதவ் வந்துட்டு ஒவன் காயில் கீழே அந்த ஸ்குவாட்ல இருந்தாரு. பட் மெயினா அவர் வந்துட்டு நிறைய சான்சஸ் கிடைச்சது வந்துட்டு லாஸ்ட் சீசன் ரெஹனேஷ்க்கு இன்ஜூர் ஆன போது அவருக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சது விஷால் யாதவுக்கு. அண்ட் போன சீசன் நீங்க பாத்தீங்கன்னா விஷால் யாதவ் வந்துட்டு 9 கேம்ஸ் ஆடினாரு. அண்ட் இந்த சீசன் நம்ம இது தேவ்ஜித் வந்துட்டு 9 கேம்ஸ் ஆடி இருக்காரு. அண்ட் நீங்க அவங்க 2 பேரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் விஷால் யாதவ் கொஞ்சம் ஒரு 1 or 2 சேவ்ஸ் அதிகம் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்க நம்பர் ஆஃப் பாசஸ் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவல். பட் விஷால் யாதவ் ஹேஸ் அ பெட்டர் பாசிங் அக்யூரசி தேன் தேவ்ஜித். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு விஷால் யாதவ் கிட்ட கண்டிப்பா. அண்ட் விஷால் லைக் நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ, ஒரு யங் கீப்பரா நம்ம கிட்ட சாமிக்கு இருக்காரு ஏற்கனவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் விஷால் யாதவ் வந்துட்டு சாமிக் கூட நல்லா எங்க ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, விஷால் யாதவ் வந்துட்டு இதுக்கு இப்ப ரீசெண்டா நடந்த அண்டர் 23 ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸ்க்கும் அவருக்கு கால் அப் கிடைச்சது இஃப் ஐ எம் நாட் ராங். அண்ட் அவர் அந்த ஏஷியன் ஒலிம்பிக்ஸ் நினைக்கிறேன், அந்த ஒலிம்பிக்ஸ் அந்த 20 நம்ம ஃபுட்பால் ஆடின போது விஷால் யாதவ் வாஸ் ஒன் ஆஃப் த கீப்பர்ஸ். ஸோ வந்துட்டு நேஷனல் டீம் அந்த ஒரு நேஷனல் டீமோட ஹிஞ்சஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ மேபி இவர் வந்துட்டு ஒரு லைக் அதிக பொட்டென்ஷியல் இருக்கு. அண்ட் ஹி குட் பி அ ரியலி குட் சாய்ஸ் ஃபார் அஸ். பட் அகெயின் அவருக்கு ஒரு 5 years கான்ட்ராக்ட் இருக்கு ஜம்ஷெட்பூர்ல. ஸோ அவரை கொண்டு வர முடியுமான்றது ஒரு பிக் கொஸ்டின். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்களோட ஃபேவரபிள் டார்கெட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கும் லைக் இந்த பிளேயர் வந்தா நல்லா இருக்கும்னு இருக்கும். அதை அப்படியே எந்த கோல் கீப்பர் வேணுமோ அதை அப்படியே நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ கோல் கீப்பர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம எல்லாரும் கோல் கீப்பர்ஸ்மே வந்து ஒரு 4 கோல் கீப்பர்ஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான கோல் கீப்பர்ஸ். நம்மளோட எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தா ஒவ்வொரு கோல் கீப்பர்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திங் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பீட் தீரஜ் சிங், அர்ஷேக்கா இருக்கட்டும், விஷால் யாதவா இருக்கட்டும், தே ஆர் யங் அண்ட் தே ஹேவ் a long contract with them. மீன்வைல் ரக்ஷித் தாகருக்கு அது இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல. So just a point to note. அதான். And we can go into next set of players who we feel might create big impact. ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்றத நினைக்கிறது வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் we know that லெஃப்ட் பேக் ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு அப்படின்றது வந்து லைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகாஷ் சங்வாங் போன பிறகு we have nobody, literally nobody to fill that spot. ஸோ லைக் நம்ம வந்து ஒரு கை கால் உடஞ்சு போன மாதிரி இருக்கு நமக்கு. லைக் அந்த லெஃப்ட் கை இல்லாம ஒருத்தர் ஒரு
கிரிக்கெட் விளையாடினா எந்த மாதிரி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து லைக் நமக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் நம்மளோட டோட்டல் இதுவே சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆஸ் லைக் நம்ம இந்த பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் குகன் ப்ரோ அப்படி நீங்களே பேசாரு. எஸ், நம்ம வந்து நார்மலாவே டீம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றோம்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸாவே இருக்காங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வேணும் அப்படின்னு பார்த்தா அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன்ல வந்து ஜெசல் கார்னிரோ மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு தென்பட்டார். பெங்களூர் எஃப்சில அவ்வளோக்கும் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு பாதி மேட்சஸ்க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா புது கோச் வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு வந்து. பட் நம்ம வேணும்னு நினைச்சா நம்ம வந்து அவரை லோன்லயாச்சும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜெசல் கார்னிரோ மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஆல்ரெடி ஒரு கேரளா பிளாஸ்டர்ஸ் மாதிரி ஒரு பெரிய கிளப் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு, 1 years இருந்திருக்காரு அங்க. ஸோ அவருக்கு வந்து தெரியும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. ஒரு லெஃப்ட் பேக்னா எப்படி பிளே பண்ணுவாரு, அந்த அட்டாக்கிங் வைஸா இருக்கட்டும், டிஃபென்சிவ் வைஸா இருக்கட்டும், கேரளா பிளாஸ்டர்ஸா இருக்கட்டும். இப்ப பெங்களூர் எஃப்சிக்கு ஒரு 4 matches ஆடினாருன்னு நினைக்கிறேன். அதுலயே இருக்கட்டும், அவர் பார்க்கும்போது வந்து மோர் ஆர்லெஸ் நம்ம வந்து ஆகாஷ் அங்கவான் எப்படி பிளே பண்றாரோ அதே மாதிரிதான் இருக்கும். அட்டாக்கிங் வைஸ் அவர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். டிஃபென்சிவ் வைஸும் அவர் வந்து சாலிடாவே இருப்பார். ஸோ லெஃப்ட் பேக்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம கண்டிப்பா ஜெசல் கார்னிரோக்கு போலாம். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து ஜெசல் கார்னர் வந்து ஒரு 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 ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பிக். ஏன்னா வந்து அவருக்கான சுச்சுவேஷனும் வந்து அங்க சரியில்லை, பெங்களூர்ல சரியில்லை. ஸோ நமக்கும் வந்து ஒரு டெஸ்பரட்டா ஒரு ஃபுல் பேக் தேவைங்கிற சமயத்துல வந்து ஜெசல் கார்னர் வந்து அந்த ஒரு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ட்ரைட் வச்சிருக்காரு. ஸோ ஹி வில் பி a more valuable pick. பட் நான் வந்து பிக் பண்ண பிளேயர் யாருன்னா வந்து சேவியர் காமா. சேவியர் காமா பத்தி எல்லாத்துக்குமே ஐஎஸ்எல் பார் எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த வெரி வெரி குட் லெஃப்ட் பேக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நல்ல லெஃப்ட் பேக்ஸா இருந்த ஒரு பிளேயர். இப்ப கரண்டா அஜய் குப்தான ஒரு பெரிய ஒரு மாமிசமலை வந்து இப்ப உள்ள வந்திருக்கனால அவருக்கு சான்ஸ் கிடைக்காம அவர் பெஞ்ச்ல இருக்காரு. நான் வந்து ஏன் சேவியர் நான் பிக் பண்ணேன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நம்ம சிஸ்டம் தான். ஏன்னா நம்ம கிட்ட 2 ஸ்ட்ராங்கான ஒரு சென்டர் பேக்ஸ் இருக்காங்க. ரைட் பேக்லயும் வந்து மோர் டிஃபென்சிவா இருக்கிற ஒரு நம்ம அங்கித் முகர்ஜி தான் இருக்காரு. ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து அட்டாக்கிங்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பிட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி அங்க ஆகாஷ் என்னதான் இருந்தாலும் ஆகாஷ் லேக்காரு அந்த பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் அந்த பேஸ்லயும் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்குற ஒரு பிளேயர் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் சேவியர் காமா வந்து அந்த ஒரு டெசிசிவ் ரன்னு சொல்லுவாங்க. இப்போ பால் ஆப்போசிட்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா இப்படி அந்த சேவியர் காமா அங்க இருக்கிறதே வந்து அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கன்னிங்கா வந்து இருந்து டக்குனு பால் வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, இதுக்கு மேலேயும் பண்ணுவார். ஸோ நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. முக்கியமான விஷயம் வெர்சட்டாலிட்டி. நமக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமா பிளேயர்ஸ் எடுக்கும்போது அந்த வெர்சட்டாலிட்டி வந்து மனசுல வச்சுக்கணும். இவர்னால லெஃப்ட் பேக்காவும் ஆட முடியும், லெஃப்ட் விங்கராவும் ஆட முடியும், லெஃப்ட் மிட்ஃபீல்டராவும் ஆட முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறப்ப இப்ப நம்ம கிட்ட விங்கர்ஸ்ல ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா கூட நம்ம சேவியர் காமா வந்து சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணலாம். he can do well. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து சேவியர் காமா எடுத்துக்கிட்டேன். அவரும் வந்து ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மணலை வந்து பெருசா யூஸ் பண்றது இல்லை. மேபி இஃப் பாசிபிள் நம்ம லோன்ல கூட எடுத்தா யூஸ் பண்ணலாம். முக்கியமா 2024 நம்ம ஐஎஸ்எல் சீசன் எண்டோட வந்து அவர் கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ மேபி நம்ம இப்ப லோன்ல எடுத்தா கூட சீசன் முடிஞ்சதும் நம்ம பெர்மனன்ட் சைனியா மாத்திக்கலாம். ஸோ ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்து நான் சேவியர் காமா சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ ஐ வென்ட் ஃபார் சுபம் சராங்கி ஆக்சுவலா. அண்ட் சுபம் சராங்கியோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா, டிஸ்பைட் ஏஜ் வந்து 23 இருந்தாலும் அவர் வந்து நியர்லி 45+ மேட்சஸ் விளையாடி இருக்காரு ஐஎஸ்எல்ல. இஃப் ஐம் நாட் ராங், நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்காரு. இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோர் ஒஃபென்சிவா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அதாவது டிஃபென்சிவா குட்டா இருந்தாலும் ஒஃபென்சிவா நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இப்போ இருக்கிற நம்ம லெஃப்ட் பேக் சுபம் சராங்கியோட மெயின் பொசிஷன் ரைட் பேக் தான். பட் ஹி கேன் ஆல்சோ ஸ்லாட் இன் த லெஃப்ட் பேக். ஈவன் லைக் குட்டா நல்ல ஹி இஸ் சோ வெர்சடைல். ஸோ ஹி கேன் பிளே இன் போத் லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக். ஸோ இன்கேஸ் நம்ம லெஃப்ட் பேக் ஆகாஷ் சங்கவான் ரிட்டர்ன் ஆயிட்டாருன்னா ஹி கேன் ஸ்லாட் இன் த ரைட் பேக் ஆல்சோ. என்னதான் வந்து லைக் அங்கித் முகர்ஜி அங்க இருந்தாலும் அவரோட பிரசன்ஸ் வெறும் டிஃபென்ஸ் தான் இருக்கும். அஃபென்சிவா அவரோட பிரசன்ஸே இல்லையோன்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த விஷயத்த வந்து பிரேக் பண்றதுக்காக வந்து சுபம் சராங்கி கண்டிப்பா இருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் லோவன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அங்கிட் அட் ரைட் பேக். பிகாஸ் அவருக்கு வந்து டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் மட்டும் வேணாம், அவருக்கு அஃபென்சிவ் ஸ்டாட்ஸும் வேணும்.
ஒஃபென்ஸ் ஆக்டர் வேணும்ன்றது பட்சத்துல ஸோ ஹூ ஆர் கரண்ட்லி அவைலபிள், அவங்க டீம்ல சான்ஸ் கிடைக்காமலையோ, ஹூ ஆர் குட் பட் தே ஆர்ன்ட் கெட்டிங் எனி சான்சஸ் ஓவர் தேர். அண்ட் நம்ம ஓவன் காலேஜ் சிஸ்டம்ஸ்க்கு சூட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து சுபம் சராங்கி. அண்ட் ஹி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் லைக் அவரோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். லைக் சில பேர்லாம் வந்து அவர் அட் ஏஜ் ஆஃப் 20 வந்து அவர் ஸ்பெயின் போகணுன்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியோட பிளேயர் தான் சுபம் சராங்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியோட பிளேயர் சென்னைக்கு வந்தாருன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பிக் பூஸ்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு சுபம் சராங்கி வராருன்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லி கரெக்டா தெரியல. ஸோ அது பார்ப்போம், என்னன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஷாம்ப்ரோ நெக்ஸ்ட் இல்ல விண்டோ ஓப்பன் ஆனா தெரிஞ்சிடும் கண்டிப்பா ரூமரா இல்லையா. அதான் லைக் இமாஸ் ப்ரோ சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு ஓன் காயில் சிஸ்டம்க்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னாரு சுபம் சரங்கி. அண்ட் அதனாலதான் நான் வந்துட்டு ரிக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஓன் காயில் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு A to Z தெரியும் அவருக்கு. ஏன்னா ஓன் காயில் ஜம்ஷெட்பூர்ல இருந்த 2 சீசனுமே ரிக்கி தான் லெஃப்ட் பேக் ஆடினாரு. அண்ட் அந்த டைட்டில் ஷீல்ட் ஜெயிச்ச சீசன்ல வந்துட்டு எல்லா கேமும் ஆடினாரு ரிக்கி. அண்ட் நம்ம லெஃப்ட் பேக்ஸ் நம்ம ஆகாஷ் அங்க வந்துட்டு எப்பயுமே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த 65 மினிட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்க புடிச்சிட்டு உட்காந்துருவாரு. ஒரு கிராம்போ இல்ல ஏதோ ஒரு கன்சர்ன் வந்துடும் அவருக்கு. ஆனா ரிக்கி பாத்தீங்கன்னா வந்துட்டு 90 மினிட்ஸ்மே வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்டா லைக் ஒரு எப்படி சொல்றது, அவருக்கு அந்த ஸ்டாமினாவோட அந்த லேக்கே இருக்காது. லைக் அவர் அந்த கரெக்டா சொல்லணும்னா வந்துட்டு அட்டாக்கும் போவாரு, டிஃபென்ஸ்க்கும் போவாரு, நோ மேட்டர் விச் மினிட் இந்த கேம். இப்ப அவர் அட்டாக்ல இருக்கணும்னா 90th மினிட்ல அட்டாக்ல இருப்பாரு. அதே 90th மினிட்ல ஒரு டிஃபென்ஸ்ல இருக்கணும்னா கரெக்டா இருப்பாரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, நம்ம ஃபுல் பேக்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபென்சிவா இருக்காங்க, இதே நம்ம ஆகாஷ் அங்கோன் எடுத்தா ரொம்ப அட்டாக்கிங்கா இருக்காரு அப்படின்னு சொன்னோம். ஆனா வந்துட்டு ரிக்கி வந்துட்டு எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபுல் பேக்கா தெரியுறாரு. அவருக்கு வந்துட்டு எப்போ அட்டாக்கு போகணும்னு தெரியும், எப்போ டிஃபென்ஸ்க்கு வரணும்னு தெரியும். அண்ட் ஹிஸ் கிராஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். அவரோட கிராசிங் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அந்த டேனியல் சீமா ஆடும்போது நல்லா கிராஸ் பண்ணுவார் அவர் ஆக்சுவலி. பட் அகைன் இப்போ நம்ம இருக்கிற டீம்ல வந்துட்டு கிராசஸ் பண்ணா ஃபினிஷ் பண்ண யார் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு நமக்கு. பட் அந்த டிஃபென்சிவ் அவுட்புட் அது வந்துட்டு ரிக்கி கிட்ட கண்டிப்பாவே கிடைக்கும். அண்ட் அந்த விங்கர்ஸோட லிங்க் அப் பண்றது மறந்துடாதீங்க. ரித்விக் தாஸ் அவ்வளவு நல்லா ஆடினதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்துட்டு ரிக்கின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லிங்க் அப்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேருக்குள்ள. ஸோ அதனால ரிக்கி சொல்றேன்னா லைக் கடைசி 8 கேமா அவர் வந்துட்டு ஸ்குவாட்லயே இல்ல. கடைசி 8 கேம்ல ஒரே ஒரு கேம் பெஞ்ச்ல இருந்தாரு. மீதி 7 கேம்ஸ் தான் ஸ்குவாட்லயே இல்ல. அண்ட் ஸ்காட் கூப்பர் வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிருக்குன்ற மாதிரி எதுவும் சொல்லல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ மேபி இப்படி ஒரு அவுட் ஆஃப் ஃபேவரா இருக்கிற பிளேயர் நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆவாரு. ஒரு லாங் டேர்மா இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு 6 மந்த்ஸ் ஆர் ஒரு 1.5 years கண்டிப்பா ரிக்கி யூஸ் ஆவாரு. இதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிக்கிக்கு. அண்ட் வேற ஏதோ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் பொசிஷன் இல்ல போயிடலாம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஃபுல் பேக்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணதுல ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஒரு அடிஷனல் ஸ்கில் பத்தி நான் சொல்லிடுறேன். சுபம் சாரங்கி அண்ட் ரிக்கி 2 பேர்த்தினாலையும் வந்து செட் பீஸ் நல்லா எடுக்க முடியும், ஃப்ரீ கிக்ஸ் நல்லா எடுப்பாங்க, கார்னர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம இப்ப ஆகாஷ் இல்லாத பட்சத்துல வந்து ராஃபா தான் ஒன்லி ஒரு செட் பீஸ் டேக்கரா வச்சிருக்கோம். சப்ஸ்டியூட்ல வந்து பட்டாஷோ அந்த ஒரு 2 ஃபார்னர்ஸ் தான் வச்சிருக்கோம். இந்தியன்ஸ் வந்து பெருசா நமக்கு ஃப்ரீ கிக்ஸ் இருக்கிற மாதிரி யாரும் இல்லை. முதல்ல தாப்பா இருந்தாரு, அந்த இடத்துக்கு வந்து யாருமே இல்லை. ஸோ போத் ரிக்கி அண்ட் சுபம் 2 பேருமே வந்து நல்லா ஃப்ரீ கிக்ஸ் எடுப்பாங்க, நல்லா வந்து கார்னர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அண்ட் ஜெசல் கார்னியோ இந்த லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ஜெசல் கார்னியோ ஐ ஃபீல் தட் ஹூ கேன் பி ஒரு கேப்டன் ரோல், ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு லைக் சூட் ஆகுற ஒரு பிளேயர் ஜெசல் கார்னியோ. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது ஒரு குட் பிக். அண்ட் ஓகே ஐ கெஸ் நான் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடலாம். அண்ட் இப்போ சொன்ன எல்லா பிளேயர்ஸும் வந்து விச் வி ஃபீல் தட் லைக் தே மே கிரியேட் அ இம்பாக்ட். இவங்க தான் வராங்கன்னு கிடையாது, வி ஃபீல் தட் தே மே கிரியேட் அ இம்பாக்ட். நீங்கள் பார்க்கும் அனைத்து பிக்சர்களும் நீங்கள் கற்பனை. இதுதான் வந்து இந்த ஒரு மோஸ்ட் வாண்டட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து ப்ரோ மிட்ஃபீல்டர் வேணும், தாப்பாக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்ல, நம்ம வாங்கவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ இந்த வந்து ஒரு ஒரு அவாய்ட் விச் நீட்ஸ் டு பி ஃபில்ட் அட் எனி காஸ்ட். ஐ கெஸ் ஃபர்ஸ்ட் சைனிங்கே ஒரு மிட்ஃபீல்டரா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க சொல்ல வந்து ஐ கெஸ் அது வந்து இதுவாக தான் இருக்கணும், மிட்ஃபீல்ட் சைனிங்காக தான் இருக்கணும். அண்ட் லெட்ஸ் சி
we can start with Gugan bro. எஸ், நான் ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்து மிட்ஃபீல்டர் அப்படின்னு எனக்கு வந்து மைண்ட்ல தோணுனாலே எனக்கு வந்து வினித் ராய் தான் வராது. ஏன்னா வந்து ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி வந்து பேண்டவிச்சே சொல்லிட்டார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல, நான் வினித் ராயை ட்ரை பண்ணணும் பட் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம கிளப்ல இருந்து வினித் ராய் கிட்ட ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 2 சீசன்ஸ் முன்னாடிங்கும் போது இந்த சீசன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவர் கான்டாக்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. வினித் ராயும் அங்க பார்த்த மும்பை சிட்டில வந்து அவ்வளவுக்கும் சான்ஸ் கிடைக்கிறதே இல்லை அவருக்கு வந்து. மும்பை சிட்டில வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் அந்த டைம்ல தான் வராரு. பட் ஆனா அவருக்கு வந்து அந்த ஹீட் மேப் போடுங்களேன், பட்டாச்சியோவுக்கு வந்து பட்டாச்சியோவுக்கு வந்து இந்த மாதிரி வினித் ராய் மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைச்சா, இது வந்து மும்பை சிட்டிக்கு முன்னாடி ஒடிசா எஃப்சி சீசன் ஆடின ஹீட் மேப் நான் போட்டிருக்கேன். இது வந்து சீசன் ஹீட் மேப். சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிட்ச்ல வந்து மேக்சிமம் எல்லா சைடுமே அவர் கவர் பண்ணியிருக்காரு. எல்லா சைடுமே அவரால் விளையாட முடியும், டிஃபென்சிவா இருக்கட்டும் அஃபென்சிவா இருக்கட்டும் எல்லா சைடுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இப்போ வந்து ஆல்ரெடி மும்பை சிட்டி செட்டப்ல கூட 1.5 இயர்ஸா இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இங்க கொண்டு வருவாரு. மெயினா நான் அவர்கிட்ட பாக்குறது வந்து அவரோட பிசிக்காலிட்டி. நம்ம மிட்ஃபீல்ட்ல வந்து குறையறதே அவரோட பிசிக்காலிட்டி தான் அண்ட் அவரோட ஹைட். அந்த ஹைட் அட்வான்டேஜ் வந்து நம்ம மிட்ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. பட் அவர் வந்தார்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு நான் கண்டிப்பா யோசிக்கிறேன். அவர் வந்தார்னா பட்டாச்சியோவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ரோல் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்தா அவராலவே மிட்ஃபீல்ட்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது பட்டாச்சியோவுக்கு வந்து ஃப்ரீ ரோல் கிடைச்சி இன்னும் பட்டாச்சியோட பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து வினித் ராய் வந்து ஒரு நல்ல ஒரு பிக். ஆக்சுவலா வந்து வினித் ராய் இருந்தாலே வந்து நம்ம டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரினர் ஆட் ஆன மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு குவாலிட்டி இருக்க ஒரு மிட்ஃபீல்டர் வந்து வினித் ராய். ஆக்சுவலா நம்பர் 10 ஆடிட்டு இருக்கிற ஆயுஷ வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் ஆட வைக்கிற நம்ம ஓவன் காயிலுக்கு ஒரு ப்ராப்பர் பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டரான வினித் ராய் கிடைச்சாங்கன்னா அவர் சிஸ்டத்தை அவர் நினைச்சதை வந்து கொண்டு சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு கீ பிளேயர் கிடைச்ச மாதிரிதான் வந்து வினித் ராய் இருப்பாரு. ஸோ என்னோட செலெக்ஷன் வந்து மோர் தேன் ஸ்டாட்டிஸ்டிக்கலாவோ இல்ல அந்த பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கறத விட ஒரு எமோஷனல் கனெக்டா நான் பாக்குறேன். அந்த போட்டோவை பாருங்களேன், எப்படி அந்த மனுஷன் வந்து விளையாட சும்மா ஈஸ்ட் பெங்கால்ல பார்க்க முடியும் என்னால. ஆக்சுவலா வந்து லாஸ்ட் சீசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் ஆஃப் எட்வின் சிட்னி வான்ஸ்போல். ஆக்சுவலா வந்து அவர் வந்து அந்த ரைட் பேக்ல இருந்து ஒரு ப்ராப்பர் சென்டர் மிட்ஃபீல்டரா மாறின அந்த ஒரு காலம் வந்து லாஸ்ட் சீசன். அதுவும் வந்து ஆட்ரியன் லூனாவே வந்து கடுப்பாயி ஃபவுல் பண்ற அளவுக்கு ஒரு வித்த காட்டின மனுஷன். நான்லாம் வந்து எந்திரிச்சிருந்து கை தட்டினேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் கப்ல நம்ம என்டையர் டீம்லயே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரே பிளேயர் எட்வின். 3 மேட்ச்ல 1 கோல் 1 அசிஸ்ட். பட் வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்து ஓவன் காயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவரு ஈஸ்ட் பெங்கால் போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஓவன் காயில் வந்தாரு. ஸோ இப்ப அவருக்கு பெஞ்சில் அவருக்கு ஸ்டார்டிங்ல சான்ஸ் கொடுக்கல, பெஞ்சிலையும் சான்ஸ் இல்ல, ரிசர்வ்ல இருக்காரு, சும்மா இருக்காரு. எனக்கு கடுப்பா இருக்கு. ஜான்வரில கூட்டுவாங்க, திருப்பி கூட்டுவாங்க, சென்னையில ஹோம் கிரவுட்ல ஆட வைப்போம், பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு அதுக்காகவே நான் எப்படின்னா திரும்பி பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த நம்ம மிட்ஃபீல்டுக்கே வந்து என்னதான் பட்டாஷியோ இருந்தாலும் ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பிளேயர் இருந்தா தான் வந்து ஆயுஷா இருக்கட்டும் இல்ல ஜிதேஷ்வரா இருக்கட்டும் அவங்கள வந்து டெவலப் பண்றதுக்கு யூஸ் ஆவாங்க. ஸோ நான் வந்து எட்வின் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆல்சோ திருப்பி சொல்றேன், வெர்சட்டாலிட்டி. நான் எல்லா இடத்துலயும் வெர்சட்டாலிட்டி தான் பாக்குறேன். எட்வின் வந்தாருன்னா நமக்கு ரைட் பேக்கும் ஒரு பேக்கப் கிடைச்சிரும். சென்டர் மிட்டா யூஸ் பண்ணலாம். அதுவும் நம்ம பெடாரிச்லாம் வந்து லெஃப்ட் மிட்ஃபீல்டரா யூஸ் பண்ணாரு எட்வினை. ஸோ எட்வினால வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ ஹி வில் பி அ வேல்யூபிள் ஆட். அதுவும் அவர் கூப்பிட்டாலே வந்துருவாரு. நம்ம பிளேயரே நம்ம பிளேயர். ஸோ கண்டிப்பா நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அண்ட் கோகுல் ப்ரோ பாயிண்ட்ல ஒண்ணே ஆட் பண்ணிக்கிறேன். எட்வினோட இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஹி நோஸ் ஓவன் காயில் சிஸ்டம். அவர் லெட் அதேதான் தாப்பா பிளஸ் அந்த எட்வின் அந்த காம்போ. அதாவது நம்ம மிட்ஃபீல்டு காம்போன்னு நம்ம மனசுக்குள்ள வர்றதுக்கு மெயின் காரணமே அந்த அனிருத் தாப்பா அண்ட் எட்வின் காம்போ தான்.
நம்ம நம்ம அந்த டைட்டில் அந்த ஒரு இன்க்ரெடிபிள் ரன் அந்த 2019 நம்ம நல்லா விளையாண்டதுக்கு மெயின் காரணம் அந்த மிட்ஃபீல்டு காம்போ தான். ஸோ அதுல அட்லீஸ்ட் நம்ம எட்வினாஸ் திருப்பி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. அண்ட் தென் நான் சூஸ் பண்ண பிளேயர் வந்து ஜிதேந்திர சிங் ஆக்சுவலி. அண்ட் ஏன் ஜிதேந்திர சிங் அப்படின்னா பிகாஸ் அகெயின் ஹீ நோஸ் ஓவன் காயில் சிஸ்டம். அண்ட் ஓவன் காயில் தான் வந்து ஜிதேந்திர சிங்கை வந்து ஒரு சென்டர் பேக்ல இருந்து சென்டர் மிட்ஃபீல்டரா வந்து சேஞ்ச் பண்ணி ஹி ஜஸ்ட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இஸ் கேம் அண்ட் மேட் ஹிம் ஒரு நேஷனல் டீம் லெவல் பிளேயர். அவர் வந்து அங்க ஜம்ஷெட்பூர்ல இருக்க சொல்ல 2-3 பிளேயர்ஸ் தான் வந்து நல்லா டெவலப் பண்ணாரு. அந்த நல்லா டெவலப் ஆன பிளேயர்ல ஒரு பிளேயர் தான் வந்து ஜிதேந்திர சிங். அண்ட் அவரோட கான்ட்ராக்ட் வந்து 2024 தான் ஃபினிஷ் ஆகுது. தட் இஸ் இன் ஜஸ்ட் 6 months அவரோட கான்ட்ராக்ட் வந்து ரன் ஆகுது. அண்ட் அவங்களோட டீம் கரண்ட்லி வந்து நிறைய சேஞ்சஸ் போயிட்டு இருக்கு. லைக் இப்போதான் ஒரு கோச் சாக் பண்ணாங்க அண்ட் அகெயின் திருப்பி ஒரு கோச் சைன் பண்ண போறாங்க. தட் வந்து ஹாலித் ஜமீல்ன்ற மாதிரி வந்து கேள்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல ஒரு நார்மலா ஒரு பிளேயர் வந்து தன்னோட ஃபேவரட் கோச்சு கீழே தான் வந்து ஆடணும்னு எப்பவுமே இருக்கும். என்னதான் இருந்தாலும் தன்னோட ஒரு ஃபேவரட் கோச் லைக் ஒரு ஓவன் காயில் மாதிரி அந்த கோச் என்ன தூக்கி விட்ட மனுஷனுக்கு இப்போ தேவை இருக்குன்றப்போ நான் போய் அவரை வந்து பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஜிதேந்திர சிங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. பிகாஸ் ஆஃப் த கரண்ட் சினாரியோ இன் ஜம்ஷெட்பூர் எஃப்சி. அதனால தான் சொல்றேன் கரண்ட் சினாரியோ ஜம்ஷெட்பூர் எஃப்சி அவருக்கு வந்து சான்சஸ் வந்து 50-50 தான் கிடைச்சிருக்கு. 6 matches ஸ்டார்ட் பண்ணாரு. மற்ற மேட்ச் தான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் அவரு. ஸோ அவுட் ஆஃப் 11 matches 5-6 matches தான் ஸ்டார்ட் பண்ணார் அவர். அண்ட் கிடைக்கல. பட் அ பிளேயர் ஆஃப் ஹிஸ் குவாலிட்டி ஷுட் ஸ்டார்ட் இன் எவ்ரி கேம். அவரை ஸ்டார்ட் பண்ணது கூட சென்டர் மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணல, அவுட் ஆஃப் பொசிஷன் பிளே பண்ணி சென்டர் பேக். தோ அவரோட மெயின் பொசிஷன் சென்டர் பேக் தான், இல்லைன்னு இல்லை. பட் அவரை வந்து மிட்ஃபீல்ட்ல யூஸ் பண்ணாதான் he has grown in the midfield because of ஓவன் காயில். ஸோ அகெயின் ஒரு கம்ஃபர்டபுள் கேம் பிளேக்கு வரணும்னா ஓவன் காயிலுக்கு வந்தா அந்த பிளேயருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதுன்ற மாதிரி. ஸோ ஒரு லைக் ஃபார் லைக் பிக் ஃபார் a win situation for both the parties என்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒன்று மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து ஜிதேந்திர சிங் அண்ட் ஷாம். அதான் லைக் நான் தாய்பா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எட்வின் பத்தி சொன்னார் கோகுல் ப்ரோ. அண்ட் எட்வின் கிட்ட இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னதான் வந்துட்டு எட்வின் ஒரு பெரிய லீடர் இல்லைனாலும் நம்ம கரண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் கிட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ரொம்ப க்ளோஸான பிளேயர். அண்ட் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அது நம்ம கிளப்ல ஒரு இந்தியன் பிளேயர் நம்ம கிளப்ல கண்டிப்பா லேக் ஆகுறாங்க. ஸோ அந்த எட்வின் கிட்ட அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் தாய்பா பத்தி சொல்லணும்னா லைக் ஜிதேந்திராவை பத்தி சொன்னார் இமாஸ் ப்ரோ. ஒரு சிடிஎம்மா ஆட முடியும்ட்டு சிடிஎம்மாவே இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் தாய்பாவும் அவர் வந்துட்டு சிடிஎம்மா ஆடுறாரு, சிபியாவும் ஆட முடியும் அவரால். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்துட்டு ஹீ இஸ் த அன்லக்கியஸ்ட் இந்தியன் பிளேயர். ஏன்னா வந்துட்டு போன சீசன் ஒடிஷா எஃப்சிக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லா ஆடினாரு. லைக் ரைட் ஃப்ரம் ஐஎஸ்எல் டில் டுரன் கப் சூப்பர் கப் எண்டார வரைக்கும் சூப்பரா ஆடினாரு. ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த நேஷனல் டீம் இன் திஸ் under-23 ஏஷியன் கப் குவாலிஃபிகேஷன்ல அவர் இருந்தாரு. அந்த under-23 செட்டப்ல கிளிஃபர்ட் மிரண்டா கீழே இருந்தாரு. பட் இந்த சீசன் லொபேரா வந்தாரு, கூடவே ஜஹு வந்தாரு. அண்ட் நமக்கு ஜஹோட குவாலிட்டிஸ் நமக்கு தெரியும். ஸோ தாய்பா ஹேஸ் டு பி பெஞ்ச்ட். அது வந்துட்டு ஒரு இதா இருக்கு. ஒன் ஆஃப் த லைக் டிஃபிகல்டிஸ் இன் பிரிங்கிங் தாய்பா வுட் பி அவர் ரீசெண்டா 2026 வரைக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரு. பட் ஆனா நமக்கு வந்துட்டு ஒரு மிட்ஃபீல்டர் வேணும் கண்டிப்பா. அண்ட் ஒரு இப்ப நம்ம கிளப் வந்துட்டு சீரியஸா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தரணும்னா கண்டிப்பா தாய்பாவை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் வந்துட்டு 26 minutes 27 minutes தான் ஆடி இருக்காரு ஹோல் ஐஎஸ்எல் சீசன்லயே. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு தெரியாது ஜித்தேஷ்வர் வந்துட்டு எத்தனை நாள் இருக்க போறாருன்னு தெரியாது நமக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் ஜித்தேஷ்வர் தாய்பா வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. அண்ட் இப்ப நம்ம ஜித்தேஷ்வர் சீசன் எண்ட்ல போயிட்டு தாய்பாவை கொண்டு வந்து அவர் செட்டில் ஆகிறதுக்கு பதிலா நம்ம இப்பவே தாய்பாவை கொண்டு வந்தோம்னா அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடும் இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் தாய்பாக்கு. நீங்க தாய்பாவோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்களேன். லைக் போன சீசன் தாய்பாவோட ஸ்டாட்ஸ் எடுக்கிறீங்கன்னா போன சீசன் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. ஏன்னா அங்கதான் ஃபுல்லா ஆடி இருந்தாரு. நீங்க தாய்பாவோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரு ஜித்தேஷ்வருக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அவரோட ஸ்டாட்ஸ். மேபி அங்கங்க மேபி ஒரு 1 or 2 இன்டர்செப்ஷன்ஸ் மேபி ஜித்தேஷ்வர் அதிகமா இருந்தாலும் தாய்பா வந்துட்டு இந்த டேக்கிள்ஸ் அப்புறம் பிளாக்ஸ் இதுலலாம் ஒரு ரொம்ப ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர். அண்ட் தாய்பா கிட்ட இன்னொரு அட்வான்டேஜ் வந்துட்டு ஆள் பார்க்க குட்டியா இருந்தாலும் ஒரு நல்ல பிசிக்கல் பிளேயர் தாய்பா. அந்த ஒரு பிசிக்கல் எட்ஜ் இருக்கு அவர்கிட்ட. ஸோ எனக்கு தெரிஞ்சு வி கேன் லைக்
போறதுக்கான வாய்ப்புகள் கேட்டீங்கன்னா, நம்ம சைன் பண்ண முடியுமா அவர அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி தான். மேபி ஒரு லோன்ல வேணா கொண்டு வரலாம். பட் கிளப் வந்துட்டு நாங்க இன்னும் சீரியஸா தான் இருக்கோம் இந்த டீம பத்தி. எங்களுக்கும் டாப் 6 ஆசை இருக்கு. எங்களுக்கும் மேல முடிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்படின்னு நெனச்சாங்கன்னா, தாய்பா வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சைனிங்கா இருப்பாரு. இதான் நான் ஃபீல் பண்றேன். நான் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா வந்து தொய்பா பொறுத்த வரைக்கும் வந்து என்னோட ஃபேவரட் பிளேயர். எனக்கு அது ஆல்ரெடி நம்ம எங்களுக்குள்ள எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நான் சிடிஎம் எடுத்தாலே வந்து தொய்பா சிங் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் எட்வின் சொன்னேன் தவிர தொய்பா வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து மோர் தென் ஜஹு, பூட்டியாவை வந்து ஒடிஷா பிடிச்சாங்க. ஸோ பூட்டியா உள்ள வந்ததுதான் மெயின் காரணம் நம்ம தொய்பா வந்து பெஞ்ச் பண்ணதுக்கு. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம ஈஸியா கணிக்கலாம்னா, ஆஸ்திரேலியன் ஸ்கவுட், அதாவது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ற ஒரு ஸ்கவுட்டிங் பேஜே வந்து தொய்பா சிங் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ டாப் 10 மிட்ஃபீல்டர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நேமே வந்து தொய்பா சிங் நேம் தான் இருக்கும். அதாவது நாட் இன் இந்தியன், ஆக்சுவலா ஏஷியன் மிட்ஃபீல்டர்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் தொய்பா சிங் கிட்ட தான் இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஹி இஸ் எ வெரி வெரி குட் மிட்ஃபீல்டர். ஸோ அவர் வந்தா நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் வந்து என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, நம்ம எல்லா மிட்ஃபீல்டர்ஸுமே வந்து வெர்சடைல் தான். வினித் ராய்னால வந்து விங்ஸ்ல ஆட முடியும். ஹி கேன் பிளே ரைட் விங்ல ஆட முடியும். எட்வின்னால ஆடாத பொசிஷனே கிடையாது. அதே மாதிரி ஜிதேந்திராவா இருக்கட்டும், தொய்பாவா இருக்கட்டும், 2 பேருமே வந்து சென்டர் பேக்கா ஆட முடியும், டிஎம்ஓ ஆட முடியும். ஸோ எனிவே நம்ம யோசிக்கிற எல்லா பொசிஷனும் வந்து ஒரு வெர்சடைல் பொசிஷன்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், டீமுக்கும் வந்து உதவும். நெக்ஸ்ட் போயிடுவோம். ஓகே, ஓகே, நம்மளுக்கு இப்ப அடுத்தது முக்கியமான தேவைப்படுற பிளேயர் பொசிஷன் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் விங் தான். லெஃப்ட் விங்ல நம்ம ஏன்றத ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். பிகாஸ் இப்போ வந்து நம்ம அட்டாக்ஸ் கிரியேட் பண்றோம்னா லெஃப்ட்ல இருந்து கிரியேட் பண்றோம் இல்லன்னு கிடையாது. பட் ஒரு ப்ராக்ரெசிவ் அட்டாக் வந்து பார்த்தோம்னா ரைட்ல இருந்து தான் கிரியேட் ஆகுது. பிகாஸ் நிந்தாய் ரைட் விங்கர் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் விங்கர் ஃபாரூக் சௌத்ரி. ஸோ தட் ஷோஸ் வேர் வி லேக். ஃபாரூக் சௌத்ரின்ற பிளேயர் தான் நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் விங்கர்ன்றப்போ டெஃபினெட்லி we need a requirement there. So அந்த ஒரு மெயின் காரணத்தால தான் வந்து இந்த பொசிஷன் ஆட் பண்ணோம். அண்ட் we can protect it. எஸ், இதுல வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நான் நிறைய தேடி பார்த்தேன். பட் அவ்வளோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்காங்களா இல்ல சென்னை எஃப்சியால கொண்டு வர முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ வந்து ஒரு யங்ஸ்டர் பக்கம் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து எனக்கு நிந்தாய் வந்து 3 இயர்ஸ் முன்னாடி சென்னைக்கு வந்தப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் லால்சுங்கா சாங்தேவும் அப்படிதான் எனக்கு வந்து தோணுதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஹைதராபாத் மணலோக்கு கீழே ஹைதராபாத் ஆடும் போது அவர் வந்து அது கிளிம்ஸ் காமிச்சார். நிந்தாய் ரைட் விங்ல எப்படி ஆடுறாரோ அதே மாதிரிதான் லெஃப்ட் விங்ல ஆடுறாரு. எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து ஓவன் காயில் கீழே ஆடுனா உண்மையாலுமே சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் ஜம்ஷெட்பூர் எஃப்சில வந்து ரித்திக் தாஸை வந்து எப்படி வந்து லெஃப்ட் விங்ல யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி வந்து சாங்தேவையும் இவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் ஹைதராபாத்ல இருந்து ராஜஸ்தான் யுனைடெடுக்கு லோன்ல இருக்காரு. ஸோ அது வந்து அவரை வந்து கொண்டு வர முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். லெஃப்ட் விங்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தா எனக்கு வந்து அந்த கொஞ்சம் தான் ஆடி இருக்காரு. பட் அந்த கொஞ்சம் ஆடினதுலே ஒரு குவாலிட்டி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ வந்து சாங்தே வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் கஷ்டம் தான் கிளப் கொண்டு வரதுக்கு. ஆக்சுவலா வந்து சாங்தே வந்து ரொம்ப நல்ல பிக். இஃப் ஐ நாட் ராங், நம்ம கூட வந்து நமக்கு எகென்ஸ்ட் ஆடுறப்ப வந்து ஒரு அசிஸ்ட் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சப்ஸ்ட வந்து ஒரு ஒரு ஷார்ட்டர் பிளேயரா இருந்தாலும் அவரோட அந்த கிராசிங் ரேஞ்சா இருக்கட்டும், அவரோட பேஸ் பர்ஸ்டா இருக்கட்டும், அதான் நம்ம குகன் சொன்ன மாதிரி வந்து எக்ஸாக்டா நிந்தாயோட ஒரு காப்பி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரிப்ளிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து சேம். நிந்தாயோடவும் நிறைய பேஸ் காட்டுறாரு, ஒரு ப்ராமிஸ் காட்டுறாரு. ஸோ அதனாலதான் வந்து அவரை லோன்ல அமிச்சாங்க. ஸோ அதான் வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ அவர் வர்றது இப்போ ஒரு கஷ்டமான விஷயம். பட் சம்மர்ல கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் என்னோட பிக் வந்து ரோஹித் தானு ஃப்ரம் பெங்களூர் எஃப்சி. ஹைதராபாத்ல ரோஹித் தானு எப்படி ஆடினாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு நல்ல யங் பிளேயர். திருப்பி சொல்றேன், வெர்சடைல்.
ஹி கேன் பிளே எவ்ரிவேர், எங்க வேணாலும் ஆடுவார். அட்டாக்ல ரைட் விங், லெஃப்ட் விங், சென்டர் ஃபார்வர்ட் எல்லா இடத்துலயும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். முக்கியமா பெங்களூரு எஃப்சில சிஸ்டத்துல ஃபிட்டின் ஆகாத ஒரு பிளேயரே வந்து ரோஹித் தானு மட்டும்தான். ஏன்னா சைமன் கிரேசர் இருந்தப்போ வந்து அவரை விங் பேக் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. இப்ப இருக்க ஜரகோசாவும் வந்து ஒரு 4-4-2 மாதிரி தான் ஆடுறாரு. ஸோ அவரை வந்து ஒரு மிட்ஃபீல்ட்ல வந்து ஆட வைக்கிறாங்க. ஸோ அவருக்கான டிசைடு பொசிஷன் அந்த லெஃப்ட் சைட்ல அவர் ஆடுறதே கிடையாது. மோஸ்ட்லி ரைட் சைட்ல தான் ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் விங்கர் தேவை. பட் நேச்சுரலா இருக்க லெஃப்ட் விங்கர் வந்து எனக்கு ரோஹித் தானு தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனா ஒரு முக்கியமான ஒரு கேட்ச் என்னன்னா, அவர் இப்பதான் இந்த சீசன் தான் வந்து ஹைதராபாத்ல இருந்து பெங்களூரு எஃப்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாரு. ஹி ஹாஸ் அ கான்ட்ராக்ட். அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் இருக்கு. பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து லோன்ல ட்ரை பண்ணலாம். லோன்ல வாங்கி இப்ப நம்ம டீம் நல்லா கிளிக் ஆனானா நம்மளால ஈஸியா வந்து சீசன் முடிஞ்சதும் நம்ம அவரை வந்து திருப்பி நம்ம பெர்மனன்ட் சைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க அவர் செட் ஆகல, பெங்களூர் பிளேயர் செட் ஆகல. ஸோ எதுக்கு அங்க அவர் வேஸ்ட் பண்ணணும்? ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற டேலண்ட் நேஷனல் டீம் வரைக்கும் போகக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு விங்கர் தான் வந்து ரோஹித் தானு. ஸோ பெட்டர் வந்து நம்ம ட்ரை பண்ணா நம்ம அட்டாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். இதான் வந்து என்னோட பிக். ஓகே, ஸோ என்னோட பிக் வந்து கோமல் தட்டல். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்ட் யங்ஸ்டர்ஸ் இன் இந்தியா அட் அ சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கோமல் தட்டல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லெஃப்ட் விங்ல வந்து ஒரு பிரசிலியன் பிளேயர்ஸ் மாதிரி அந்த ஒரு ஸ்கில்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்கில் செட்டா இருக்கட்டும், ஹி இஸ் ரியலி குட் வித் இட். பட் ஒன் இன்ஜுரி கேன் ரியூன் ஹிஸ் கரியரான்னு சொல்லி ஹி வுட் ஹவ் நெவர் இமேஜின் அண்ட் நெவர் தாட் தட். பட் அந்த மாதிரி தான் ஆச்சு. பட் அகெயின் ஹி இஸ் பேக் அண்ட் அண்டர் ஓவன் காயிலே அவர் விளையாடினாரு. ஓவன் காயோட செகண்ட் சீசன்ல ஓவன் காயில் கீழே விளையாடினாரு. அண்ட் ஐ கெஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் வி சா கோமல் தட்டல் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளூம் ஆகிற மாதிரியோ இல்லை திருப்பி அந்த பழைய கோமல் தட்டல் நம்ம திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு தாட் வந்து ஓவன் காயில் கீழே தான் பார்த்தோம் அந்த சீசன். ஸோ ஆஃப்டர் தட் அவருக்கு திருப்பி சான்சஸ் கிடைக்கல. இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் விளையாடினார் அவர். அதுவும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். If I'm not wrong, he didn't start any of the game. He was just substituted in 2 or 3 games. ஸோ அப்படி இருக்க சொல்ல அண்ட் அகெயின் ஜம்ஷெட்பூர்ல நடக்கிற சில ப்ராப்ளம்ஸ் அண்ட் கோச்சஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அண்ட் கோச்சஸ் சேஞ்ச் ஆகுறது பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ஓவன் புல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்க சொல்ல ஓவன் காயில் கேன் டாக் அண்ட் பிரிங் him in. அண்ட் கோமல் தட்டர் வந்து he can potentially be the next big thing if I'm not wrong, because அவர்கிட்ட அந்த ஸ்கில் செட் இருக்கு. ஈவன் ஆஃப்டர் த இன்ஜுரி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா in some small league I guess in the second league if I'm not wrong, he scored a brilliant goal ஒரு 3-4 months back if I'm not wrong. அவர் கோல் போட்டிருந்தாரு. அந்த வீடியோ நான் வேணா வந்து நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்றேன். ஸோ அதுல இருந்து பாருங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல வந்து கோமல் தட்டல் just maybe if we sign him under Owen Coyle ஒரு லெஃப்ட் விங்ல ஒரு யங் பிளேயரா கூட இருப்பாரு. இஸ் நாட் மச் ஏஜ், 23 or 24 தான் ஏஜ். ஸோ அப்படி இருக்க சொல்ல ஒரு பெர்ஃபெக்ட் பிக்கா இருக்கும் லெஃப்ட் விங்ல. அண்ட் அவருக்கு அகைன் அங்கே சான்சஸ் இல்லை. ஸோ நியூ கோச்சஸ் கீழே சான்ஸ் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. பட் ஓவன் காயில் கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர். இன்கேஸ் கோமல் தட்டார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆஜோ சென்னை எஃப்சி ஆஜோ. ஓகே, சோ கோமல் தட்டல்னு சொல்லும் போதே எனக்கு வந்து ஃபரூக் சௌத்ரி தான் கண்ணுக்கு முன்னாடி வர்றாரு. இல்ல தமிழ்ல சொல்லிருந்தா மீம் மெட்டீரியல் ஆயிருப்ப. இல்ல தமிழ்ல வந்துருங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மீம் மெட்டீரியல் கண்டிப்பா மீம் மெட்டீரியல் ஆயிருப்ப. சோ உஷாரா வந்து ஹிந்தில சொல்லி தப்பிச்சிட்டேன். இல்ல கோமல் தட்டால் அதான் அவரோட குவாலிட்டி எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான். திருப்பி அவர் இன்ஜூர் ஆனாரு, ஒரு மேட்ச் ஆடினாரு, திருப்பி இன்ஜூர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் ஸ்காட் கூப்பர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட அவைலபிலிட்டி பத்தி எனக்கு தெரியல கோமல் தட்டல்து. அண்ட் நான் எடுத்திருக்கிற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ரோசன்பர்க் கேப்ரியல், ஸ்ரீநிதி டெக்கன் எஃப்சியோட ஒரு விங்கர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த பிளேயர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த பிளேயர் எடுத்தேன்னா வந்துட்டு ஏன் இந்த டீம் நான் வந்துட்டு மெயினா இந்த டீம்ல இருந்தா எடுக்கணும்னு எடுத்தேன். ஏன்னா நீங்க ஸ்ரீநிதி டெக்கன் எடுத்துக்கோங்களேன். ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா கன்சிஸ்டன்டா ஐ லீக்ல நல்லா ஆடுற டீம். அந்த டீம்ல இருந்து ஐஎஸ்எலுக்கு வந்த பிளேயர்ஸ் பாருங்க நீங்க. ஈஸ்ட் பெங்கால் சுங்னுங்கா வாங்கினாங்க. சுங்னுங்கா எவ்வளவு நல்லா ஆடுறாருன்னு பாருங்க நீங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் தினேஷ் சிங் வாங்கினாங்க. இந்த சீசன் தினேஷ் சிங் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு ரைட் பேக்ல. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அஷீர் அக்தர் வாங்கினாங்க. அஷீர் அக்தர் அகைன் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு இந்த சீசன். பட் அங்க இருந்து வாங்கி ஒழுங்கா ஆடாத ஒரே பிளேயர் விஜய் சேத்ரி தான். நம்ம டீம்ல தான் இருக்காரு.
பட் ஒழுங்கா அந்த சான்சஸ் ஆடாத வராததுனாலதான் அந்த ஒரு இது ஆடாத Yeah, yeah. ஆடவே ஆட இல்ல ஒரு ஆடவே இன்ஜுரினாலதான் ஆடாது. இன்ஜுரி இல்லைன்னா வந்து ஏன்னா அவர் அங்க இருந்தப்பே வந்து ராய் கிருஷ்ணாவே அடிச்சு படுக்க போட்டவர். ஸோ ஹீஸ் அ குட் பிளேயர், பட் வந்து இன்ஜுரினாலதான் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அது Okay. வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம். சொல்லுங்க Yeah. நிஷாந்த். அதான் ஸோ லைக் அண்ட் இவரோட ஒரு லைக் மெயின் பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங்கு ரோசன்பர்க் கேவிலோடது, பட் ஹீ கேன் பிளே ஆன் த ரைட் ஆஸ் வெல். அண்ட் இவரோட ஸ்டாட்ஸ் பாருங்களேன், லாஸ்ட் சீசன் தான் வந்துட்டு ஒரு ஃபுல் சீசன் ஆடினது. அதுக்கு முன்னாடி சீசன் கொஞ்சம் தான் ஆடினார். லாஸ்ட் சீசன் ஃபுல்லா ஆடும்போது 22 கேம்ஸ்ல வந்துட்டு அவர் வந்துட்டு 8 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ், 3 கோல்ஸ் அண்ட் 5 அசிஸ்ட். 8 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் அன் ஐ லீக் பிளேயர்னால வந்துட்டு ஒரு லைக் அதுவும் இந்தியன் பிளேயர்ன்றது வந்துட்டு இந்தியன் ஒரு டீசென்ட் ஒரு ரொம்பவே ஒரு டீசென்டான ஒரு ஒரு ரிட்டர்ன் நான் சொல்லுவேன். இந்த சீசன் நம்ம பாக்குறோம் நிறைய ஐ லீக் ஸ்ட்ரைக்கர்ஸ் நிறைய ஸ்கோர் பண்றாங்க. பட் லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா 3 கோல்ஸ்ன்றதே வந்துட்டு ஐ லீக் ஒரு இந்தியன் விங்கருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன். அண்ட் நீங்க வந்துட்டு இப்போ ஐஎஸ்எல்ல நல்லா பண்ற விங்கர்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு ரித்விக் தாஸா இருக்கட்டும், ஒரு நயரம் மகேஷா இருக்கட்டும், அவங்க ஐ லீக்ல ஆடும்போது கூட லைக் இவ்வளோ ஒரு ஸ்டாட்ஸ் இல்ல அவங்க கிட்ட. ஒரு 2 கோல்ஸ் 3 அசிஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீசனும் பாத்தீங்கன்னா அகைன் இந்த சீசன் வந்துட்டு 9 கேம்ஸ் ஆடி இருக்காரு, 3 கோல்ஸ் 2 அசிஸ்ட் இஃப் ஐம் நாட் ராங். இந்த சீசன் வந்துட்டு அவர் கண்டினியூ பண்றாரு. ஸோ ஒரு சீசனோட நிறுத்தாம கண்டினியூஸா வந்துட்டு ஹி ஷோயிங் ஹிஸ் பர்ஃபார்மன்சஸ். இப்போ நீங்க ஸ்ரீநிதி டெக்கன் பாத்தீங்கன்னா வந்துட்டு 7 பாயிண்ட்ஸ் ஆஃப் த டாப் இருக்காங்க. அண்ட் குவாலிஃபை ஆவாங்களான்றது ஒரு டவுட்டா இருக்கு. லைக் ஐஎஸ்எலுக்கு வர முடியுமா அவங்களால இந்த சீசன்றது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பிளேயர் அப்ரோச் பண்ணி வி கேன் லைக் நீ ஐஎஸ்எல் வருவியா நெக்ஸ்ட் சீசன், நீ ஐஎஸ்எல் ஆடுறது அவ்வளோ 100% கன்ஃபார்ம் இல்லை, பட் நாங்கள் இப்பவே உன்னை வாங்கி வி ஆர் ரெடி டு கிவ் யூ டைம் இன் ஐஎஸ்எல்னா கண்டிப்பா பிளேயருக்கும் வந்துட்டு ஒரு அது வந்துட்டு லைக் டெம்ப் பண்ணும். அந்த ஒரு ஆஃபர் வந்துட்டு கண்டிப்பா பிளேயரை டெம்ப் பண்ணும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கும் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு 1.5 years இருக்கு. லைக் இந்த சம்மர்ல தான் 2 year கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரு. ஸோ ஸ்டில் 18 months இருக்கு. பட் நம்ம வந்துட்டு நம்ம பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் மணி எடுத்து போட்டு டீமை வந்துட்டு இன்னும் கெத்தாக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இவர மாதிரி பிளேயர் சைன் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் லைக் இவர் வந்துட்டு ரொம்ப ஒரு யங்ஸ்டர் கிடையாது, ஒரு 25 ஏஜ் இவருக்கு ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு அந்த ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இவரை சைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம லெஃப்ட் விங்கர்ஸ் பேசுறோம், ஆக்சுவலி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்துட்டு ஃபருக் சௌத்ரி தான் நம்மளோட பெஸ்ட் இந்தியன் சைனிங் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா லெஃப்ட் விங்கர்ல ஆள் இல்ல, ஃபருக் சௌத்ரி வேணும் அப்படின்னு. பட் ரொம்பவே ஒரு வர்ஸ்ட் ப்ரிடிக்ஷனா போயிருச்சு அது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. சோ ஏதாச்சும் பாயிண்ட் சொல்லணுமா கோகுல் ப்ரோ இந்த லெஃப்ட் விங்கர்ஸ்? இல்ல ஆக்சுவலா வி ஆர் குட். ஸோ இதுலயும் வந்து நம்ம எடுத்த எல்லாருமே வந்து வெர்சிட்டிலான பிளேயர்ஸ் தான். எல்லாருனாலையும் வந்து ரெண்டு விங்ஸ்லயும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ அதாவது இப்ப புரிஞ்சுக்கலாம் நம்ம லீகோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு மேல போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெறும் அந்த ஒரு 1 dimensional பிளேயரை வச்சுக்கிட்டு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்க பிளேயர்ஸும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த லீக்ல சர்வ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தாதான் அந்த கிளப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஐஎஸ்எல். யாரும் வந்து இன்னும் அவங்களோட முழு பொட்டன்ஷியலை வந்து அடைய விடலை. எல்லாம் பெஞ்சில் இருக்காங்க. சில பேருக்கு வந்து மினிமம் சான்ஸ் கிடைக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம சைன் பண்ணா வி கேன் மேக் ஹிம் அஸ் ஸ்டார்ஸ். நம்மளால வந்து இவங்களை ஸ்டார்ஸா மாற்ற முடியும். அதுக்கான பொட்டன்ஷியல் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கான கோச் நம்ம கிட்ட இருக்காரு. பட் வந்து பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இல்லை. ஸோ அவங்கள நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டோம்னா நம்ம டீமும் வந்து நல்லா க்ரோ ஆகும், அவங்களே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக்கலாம். ஸோ இதான் வந்து எங்களோட டெசிஷன். ஓகே. ஸோ அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் வந்து வி ஹவ் சீன் அரௌண்ட் 16 players, இஃப் ஐம் நாட் ராங் கரெக்டாக 16 players வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 16 players-உமே வந்து தே ஆர் எய்தர் சீக்கிங் அ சான்ஸ் ஆர் சீக்கிங் அ செகண்ட் சான்ஸ் ஆர் யூனோ ப்ரேயிங் ஃபார் அ சான்ஸ். லைக் ஒரு சான்ஸ் கிடைக்காதான்ற மாதிரி வந்து இயங்கிட்டு இருக்காரு பிளேயர்ஸ் தான். ஸோ அதே நிலைமையில தான் சென்னை எஃப்சியும் இருக்காங்க. ஒரு செகண்ட் சான்ஸ் இன் திஸ் ஜான்வரி, ஒரு செகண்ட் சான்ஸ். ஸோ மேட்ச் மேட் இன் த ஹெவன் மாதிரி வந்து கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் தோஸ் 16 players there are at least chances of 2-3 players to really make into the team. Chances are there. And அதுல இருக்கிற மென்ஷன் பண்ண எல்லா பிளேயர்ஸும் வந்து in a way they'll really suit Chennai FC. So hopefully
இஃப் சென்னை எஃப்சி லைக் அவங்க வந்து சரியா ஸ்கவுட் பண்ணல பார்க்கல அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே தெரியல டெஃபினெட்லி தே கேன் சைன் சம் குட் பிளேயர்ஸ். ஸோ ஓகே, அண்ட் நீங்க யாரை நினைக்கிறீங்க? மேபி இஃப் வி மிஸ்ட், ஐ கெஸ் வி மிஸ் சம் பிளேயர்ஸ். டெஃபினெட்லி வி வுட் ஹவ் மிஸ் சம் பிளேயர்ஸ் who are good and who are available. மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ நாங்க மிஸ் பண்ணதா நான் நினைக்கிறேன். நீங்க, அதாவது நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பிளேயர்ஸ் வந்து கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒரு வீடியோ போட்டாச்சு ஃபைனலி. ஸோ இதுக்கு மேலேயும் திருப்பி நிறைய வீடியோஸ் பேக் டு பேக் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, போடுறோம். அண்ட் அதே மாதிரி போன வாட்டி போன கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் அதுல இருந்து சில லேர்னிங்ஸ் அண்ட் சில சஜஷன்ஸ் அண்ட் சில அப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் டெஃபினெட்லி வில் லேர்ன் ஃப்ரம் தட் அண்ட் வில் ட்ரை டு யூஸ் தட் அண்ட் யூஸ் தட் பிளான்ஸ். அண்ட் நீங்க இப்போ நீங்க கேட்டுதான் இந்த டிரான்ஸ்ஃபர் வீடியோ போட்டது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கு, நாங்க சென்னை ஜோன்ல இதை பார்க்க விரும்புறோம், சென்னை ஜோனுன்னு இல்ல, சேனல் நேம் டசன்ட் மேட்டர், த கண்டென்ட் மேட்டர்ஸ் அப்படின்றப்போ, ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் பார்க்க தோணுது, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டுருங்க. அண்ட் அதே வேற மாதிரி ஏதாவது பொசிஷன்ஸ் இல்ல அதே மாதிரி வந்து ஓகே சார், அதான் லைக் இதே டிரான்ஸ்ஃபர் பிளேயர்ஸ் வந்துட்டு இப்ப நீங்க வேற ஏதாவது பொசிஷன்ல நம்ம சைன் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ, இந்த பொசிஷனுக்கு நீங்க உங்களோட சஜஷன் கொடுங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கும் நாங்க வந்துட்டு லைக் இப்போ சில பேர் வந்துட்டு ரைட் பேக் வேணும்னு நினைக்கலாம். ஸோ அது நீங்க சொன்னீங்கன்னா லைக் நிறைய பேர் சொல்றத பார்த்து மேபி நாங்க அதுக்கும் ஒரு வீடியோ வேணா போட ட்ரை பண்றோம். அண்ட் கோகுல் மேபி சொல்லுங்க. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இன்னும் ஃபாரினர்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா நம்ம ஃபாரினர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் மாத்த மாட்டாங்க. ஃபாரினர்ஸ் சேஞ்சஸ் வேணும்னா யார் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க அப்படியே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. மேக்ஸிமம் ஆனால் கிளப் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து தேங்க்ஸ் டு ஷாம், கரெக்டா வந்து சொன்னாரு ரைட் பேக்னு சொல்லிட்டு. ஸோ என் மனசுல இருக்கிற இன்னொரு போனஸ் பிளேயர் வந்து ஃபேன்ஸ்க்காக நான் சொல்றேன். ரைட் பேக்ல வந்து நல்ல பிளேயர் வேணும்னா லாம்குலன் ஹாங்ஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு, சர்ச்சில் பிரஸ்ல ஆடிட்டு இருக்காரு. நம்ம இந்த சீசன் ட்ரை பண்ணோம், வாங்க ட்ரை பண்ணோம். பட் வந்து அங்க அந்த ஏஜென்ட் சில குளறுபடி பண்ணி அவர் அங்க சர்ச்சில் பிரஸ்ல உட்கார வச்சிட்டாங்க. அவர்கிட்ட பேசியிருக்கேன். அதான் ஸோ ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல், போத் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு யங் ரைட் பேக் வேணும்னா அவர் தான். ஸோ அவர் வந்து கவுன்னு சொல்லுவாங்க. ஸோ கவு தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்ஸ் இன் ஐ லீக். ஸோ இஃப் நமக்கு வந்து அங்கித்தை விட அங்கித்துல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் வேணும், இன்னும் ஒரு நல்ல பிளேயருக்கு போகணும், நெக்ஸ்ட் இயர் போகணும்னா எனக்கு தெரிஞ்சு கவு இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதான் என்னோட போனஸ் பிளேயர் ஃபார் யூ. ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். நல்லா புது வருஷத்தை வந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, கிளப்பை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த வருஷத்தோட வந்து எல்லா நம்ம நெகட்டிவான தாட்ஸா இருக்கட்டும், நம்ம கிளப்போட சில மோசமான பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துட்டு நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான சிஎஃப்சியை பார்ப்போம். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிஒன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வின்டர் விண்டோல நம்ம பண்ண போற சைனிங்ஸ்க்காக தனியா ஒரு வீடியோவும் போடுறோம். அதை வந்து சஜஷன்ஸ்ல போடாதீங்க, அதை நாங்க கண்டிப்பா போடுவோம். சைனிங் முடிஞ்ச பிறகு சைனிங்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் போடுவோம். அதை தவிர்த்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஆஸ்க் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போடுங்க. வில் டெஃபினெட்லி ரெஸ்பான்ஸ். அண்ட் ஐ கெஸ் வித் திஸ் வி கேன் ஃபினிஷ். Happy New Year, guys. Happy New Year. Happy New Year. Thank you guys. Like, share and subscribe. சென்னை ஜோன் சேனல்ல இருந்து ஹாப்பி நியூ இயர். பிகாஸ் இந்த இயர் தான் வந்து சேனல் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து லைக் மேபி ஒரு 10 years கழிச்சு நாங்க எடுத்து பார்த்தோம்னா சென்னை ஜோன் 2023 தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்க சொல்ல அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இயர் தான் இது நம்மளோட சேனலுக்கு. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து கண்டினியூஸா கமெண்ட்ஸ் போடுறீங்க, கண்டினியூஸா இது எல்லாமே வந்து பாக்குறீங்க. அண்ட் எஸ்பெஷலி டு தெம் அண்ட் எஸ்பெஷலி டு எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ கரண்ட்லி. அண்ட் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். மேபி ஜனவரி 1க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். இது இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் பிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ் சொல்ல தேவையில்லை. சரி, ஓகே, சொல்லிடலாம். ஓகே, பிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஓகே, Thank you guys. Thank you. Thank you guys.